ஏறி கட்டுமனையை சுத்தி பார்த்தேன்டாப்பா. சரியா? அப்படி பேசின தெய்வம், தோளேறி நின்று பேசின தெய்வம் இன்று சிறிது சுணக்கமாய் போய் நிக்குது. புரியுதா? அப்படி வெளியேறவ போறப்ப உப்புட்ட வச்ச 3.25 நாளிகையில உன் நிலவாசல்ல நின்று பேசின உத்தரவு கொஞ்சம் தாமதமா நிக்குது. சரியா? அதை மீறி உன் எல்லையை தொட்டு பார்த்தேன். 7 தர 21 பந்துக்கு சொந்தக்காரனா நீ இருந்தாலும், கருப்பன் காவலுக்கு நான் அங்க நின்னாலும், மூத்தவ காலிருவம் கொண்டு அங்க இருந்தாலும், 7 கண்ணி அங்க இருந்து 21 பரிவார தெய்வங்களோட அங்க நின்று இருந்தாலும், 3ஆம் தலைமுறை இருந்து என் தோல் ஏறி உன் பாட்ட முப்பாட்டன் காலத்துல இருந்து வழி வழியா தூக்கு சுமந்த பரம்பரையில வந்த என் முல்லைக்கு ஓங்கரையில ஏற்பட்ட சிறு கலகம் போட்ட அன்னத்திலையும் சரி, வச்ச வழிபாட்டு முறையிலும் சரி, எடுத்த ஆலய கட்டுமான பணியிலையும் சரி, எடுத்து வச்ச கும்பிட்டு வந்த வழிபாட்டுகள்லையும் சரிடாப்பா, எல்லைக்கு கட்டுப்பட்டு நிப்பாட்டி வச்சிருப்பீல, எல்லைக்கு நிப்பாலாம் 5 பேர் தலைமா பொறுப்புல வச்சிருக்க பாரு. அங்க எச்ச பையன் ஒருத்தர் நிக்கிறான்டா. அவன் பேச்ச கேட்டு ஓ எல்லைக்கு ஓ அங்கு பங்காளி ரெண்டத்தோட நிப்பான் பாரு. சொல் புத்தி சுய புத்தி இழந்து இன்னைக்கு அப்படி ஏன் புள்ள தோல் ஏறி நான் இன்னும் பேசுற அந்த நீதிய கட்டி மறிக்க பாக்குறான்டா அப்பா. அப்படி ஏன் ரெட்ட புடி குதிரை ஏறி ஏன் தாய அப்படமா நின்று பேசுற அந்த ஓசைய கட்டி மறிக்க நினைச்சா என் பிள்ளையும் கட்டி மறிக்க செயல்பாடு நடந்துச்சு. உன் குடும்பத்தையும் முடக்கி போட செயல்பாடு இருந்துச்சு. உன் வீட்டுக்காரன் நான் விடலடா அப்பா. அதுக்கான சோடையை காட்டியிருக்கேன். அங்க கருவறுப்பண்டா ஒருத்தனை கருவறுத்து அந்த நீதியை எக்காலத்துல என் பிள்ளைய விட்டு போகாத நீதி நான் கொடுப்பேன்டா. ஐயா கூட சொல்ற சொல்லி வர கொண்டா அது வரும். என் பிள்ளைய எக்காலத்துல எவனாலையும் கட்டி பறிக்க முடியாது. என் ரெட்டப்புடி ஏறி நீ குடிக்கிற உதரத்தா எவனாலையும் கட்டி பறிக்க விட மாட்டேன்டாப்பா. மாட்டேன். அப்படி வாழையடி வாழையா என் வம்சத்தை தலைக்க வச்சு நான் நீதியோட கொண்டாட பண்ணாப்பா. அங்கும் பங்காளி மட்டும் இல்ல, அந்த மாமா மச்சனையும் கலகம் ஏற்பட்டு கிடக்கடாப்பா. வாசல்ல வாழ்ற தெய்வத்தை கட்டி மறிக்க நினைச்சு கொள் புத்தி சுய புத்தி இழந்து கருமருந்து வச்சு என் பிள்ளைய முடக்கி போட நினைச்சாங்கடாப்பா. இன்று உரிமை தட்டி பறிக்க உரிமைய பொண்ணு பொருள் பொருளாதாரத்தை வச்சு என் பிள்ளைய இலக்காரமா நினைச்சு ஆதியில பாட்ட முப்பாட்டம் காலத்துல வந்த நீதி என் பிள்ளைக்கே உரித்தானதுங்கிறத மறந்து இன்னைக்கு வேலைப்பாடு நடந்தாலும் என் பிள்ளைக்கு கொடுத்த நீதி நான் சொன்ன சொல்லி என்னைக்கு மறமாட்டேன். காற்றாக ஐயா வா வா வாடான்னு அப்ப ஏண்டா இவ்வளவு ஆதங்கப்பட்டு இத்தனை கேள்விய உரிமைய என் உரிமை எங்க போச்சு, என் படையில எங்க போச்சு, என் குதிரை எங்க போச்சு, கட்டி மறிக்கிறவன நீ வேடிக்கை பாக்குற நீ எங்கடா போன? வந்திருக்க எங்க போன? ஏன் வேடிக்கை பாக்குறவ எல்லையில? ஏன்டா எல்லையில வேடிக்கை பாக்குற? கரு அறுக்க கரு அறுத்து போட்டீங்கன்னா உன் எல்லையையும் உன் பரம்பரையும் உன்னை நம்பி வர்ற 10 மக்களையும் நீ வாழ வைக்கணும்ல. அப்ப நீ இருக்கீல, உன்னை உயிரோட்டமா வாழ வச்சிருக்கல, உனக்கு கொடுத்த நீதி எவனும் கட்டி மறிக்க முடியாம நான் காவாந்து பண்ணி வரணும் இல்லையா? காவாந்து பண்ணி வரணும் இல்லையா? அப்புறம் ஏன் வேடிக்கை பாக்குற? உன்னை உயிரோட்டமா தானே வச்சிருக்கேன். உன்னை கட்டி மறிக்கிறவன நீ வேடிக்கை பாக்குறவனா? நீ கருமரத்துக்கு கட்டுப்படுறவனா? இத்தனை கேள்வி நீ காடு மலை தேசம் தொட்டு உன் ஆதி பாஷையில என் வாசல்ல வந்து பேசுறியே, என் உரிமை எங்க போச்சுன்னு கேட்கிறியே, நீ எவன்கிட்ட கேட்கிறன்னு தெரியுதா?
14 லோகத்தையும் கட்டி மறித்து அப்படி இந்த வடநாட்டுல நானே அப்படி கொல்லிமலை தேசத்துல மாத்தி பெரிய நாவாவும் 18 பேர்த்த கொண்டு குவிச்சு நானே 18ஆம் படி கருப்பனாகும். இது சேர ஒண்ணு அமர்ந்து எல்லாத்துக்கும் மூத்தவனா நிக்கிறனே பெரிய கருப்பனா. என்கிட்ட வந்து காட்டு பாசையில உன் ஆதி பாசையில என் 10 மக்களுக்கு புரிஞ்சும் புரியாத பாசையில பேசுறீங்க. உரிமையை நான் தட்டி பறிச்சனா? நான் தட்டி பறிக்க விட்டானா? ஏண்டா வேடிக்கை பாக்குற? என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு எத்தனை நாளைக்கு கொண்டனப்ப? நல்லது கெட்டது வழிவிட்ட இப்ப திருந்துவான் அப்ப திருந்துவான்னு வேடிக்கை பார்த்த இன்னைக்கு எல்லாத்தையும் மீறி அவப்பெயரோட எட்ட வழியில தான் போவேங்கிறத ஏன் வேடிக்கை பார்க்கிற? கருவறுத்து போடு. நீதி எங்க போச்சுறான்னு கேட்டிய அதை இங்க நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா மறுநிமித்தம் அடுத்த என்னோட ஆடி அம்மா வார்த்தை ஏன் ஆட்டம் பாட்டம் ஏன் வார்த்தையில நடக்கிறதுக்குள்ள நீ கருவறுக்க வேண்டியவனை கருவறுத்து உன் நீதியை நிலநாட்ட நான் வழி விடுறேன். நீதி நிலநாட்ட போதுமா? இதான் உன் கேள்வி, இதான் உன் செயலு, இதான் உன் வீட்டுல நடக்கிற அதிமுதி, உன் கரையில நடக்கிற அதிமுதி. இன்னைக்கு கட்டி மறிச்சு என் புள்ள செய்ய வேண்டிய அப்படி கடமைகளை இன்னைக்கு கட்டி மறிச்சு அது மாலை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், குழப்பம் வச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கட்டி மறிக்கிறவன இன்னையில இருந்து 3 மாசம் 90 நாளைக்குள்ள நான் கருவறுக்க வேண்டியவனை நான் கருவறுத்துவேன். ஆனா எல்லைக்குள்ள வேடிக்கை பார்த்து என் புள்ளன்னு குழந்தைகளை வச்சு வந்த பாரு. 10 பிள்ளைங்க எனக்கு வேணும், நான் ஒரு பிள்ளைக்கு சுண்ணாம்பு ஒரு பிள்ளைக்கு வெண்ணெய் வைக்க மாட்டேன்னு கொண்டழைச்சு வந்த பாரு. அதுல இருந்து நீதி என்னன்னு பார்த்து உன் வாசல்ல நீதி மட்டுமே வாழ நான் வழி விடுறேன். அப்படி கூட்டி சுமந்தது மெய்யா இருந்தா, என் புள்ள அங்கத்துல இருந்து இப்ப என்கிட்ட பேசி வந்தது மெய்யா இருந்தா அந்த நீதியை நிலநாட்டுவேன். எனக்கு சத்தியவாக்கு குர்ரா சத்தியவாக்கு, எனக்கு வாக்கு சத்தியவாக்கு வேணும். நான் நீதி மாறாம உன்னை கொண்டு செலுத்துறேன். உன் உரிமையை எவனும் கட்டி மறிக்காம நான் உன்னைய திருப்பி அழகு பார்க்கிறேன். உன் உரிமை அப்படி பாட்டம் போல உட்காந்து ரெட்டப்புடியில ஏறி உறிஞ்சு குடிச்சியே அந்த உரிமைய பரம்பரை நீதி உரிமையை நான் உனக்கே தர்றேன். எவன் வந்தாலும் நான் கருவறுக்கிறேன். ஆனா நீதியோட என் புள்ள வாழணும். வாழ்வியா? கரு அற்ப சத்தியம் பண்றாப்பா. அதே போல நானும் அப்பா வெற்றி மாலை கூட்டு என்னைக்கு நான் அப்படி மூத்தவனா நானிப்பேன், என் தாயும் அப்பனுமா நானிப்பேன். அப்படி 21 இப்போ எத்தனை சோழ தூரம் வந்தாலும் எத்தனை சோழ தூரம் வந்தாலும் எவனும் என் பிள்ளைய கட்டி மறிக்க விட மாட்டேன். அதே போதுமா? இந்த வெற்றிக்கணி உனக்கு வெற்றி மாலை சூழ்நிலை என் வாசல்ல வெற்றிக்கணியும் தர்றேன். பருவம் எல்லையில ஆட்டம் பாட்டம் அழகு பார்ப்பாங்கல்ல, அப்ப எவனை வெட்டணுமோ எவனை ஒதுக்கணுமோ அவனை ஒதுக்கி இன்னைக்கு ஆட்டம் காட்டி வந்தாங்க பாரு. நாடகம் ரெட்ட வேஷம் போட்டு வந்தாங்க பாரு. உன்னை சிரிச்சு பின்ன அழுத்து உன்னையோட கடமைகள் எல்லாம் வேணும், உன்னோட பொறுப்பெல்லாம் வேணும், உன்னோட வேலையெல்லாம் வேணும். ஆனா உன் உரிமையை தட்டி மறிப்பேன்னு சொன்னா பாரு, அவனை நீக்கி உன்னை இழக்க. போதுமா? போதுமா? உன் நீதி தானே. நீ வந்து ஓம் பாசல ஏன்ட்ட பேசுற? என் 10 பிள்ளைக்கு தெரியாத வாசல டேய், நான் சகலமும் பாட்டேன். அப்படி நீ என்னென்னலாம் கேட்டியோ அதெல்லாம் என் 10 மக்களுக்கு தெரியற மாதிரி நான் பதிலாவும் சொல்லிட்டேன். போதுமா? இதான நீ கேட்ட கேள்விக்கு பதிலு. நான் எள்ளுக்கா முள்ளு முடியாம எடகாத்து வீசாம பட்டி பெருக்கி பால்பானை பொங்க வச்சு எந்த முகம் பார்த்தாலும் தங்க முகம் பார்த்து அப்படி நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாத வாழ்க்கையை கொடுப்பேன். என் புள்ள வாழும் காலம் வரைக்கும் இல்லடா, உனக்கு வாழையடி வாழையா அப்படி அப்படி பரம்பரை நீதியை நான் தரண்டா. அவன் கூட இருக்கேன். கொடு சாம்ப வாங்கி. போதும் போதும், சந்தோஷமா வந்தா வேதனையெல்லாம் என் வாசல்ல விட்டுட்டு போ. பாட்டை நான் வர்றேன். காலத்துல என்னை கூப்பிட்டால நான் வந்துருவேன். சத்தியம். போ தூக்குடா என் பிள்ளைய. நல்லா படிப்பா.
மாலையும் வெற்றிக்கணியும் பத்திரமா வச்சுக்கடா பேராண்டி. இத அப்படியே நான் உனக்கு இன்னும் அளவு வைக்க நான் வருவேன் சரியா? இப்ப வேற என்ன வேணும்? புரியல எல்லாத்தையும் நீ ஒரு நேரம் சந்தோஷமா ஆட்டம் பாட வந்த, நீ எங்கடா போனன்னு தான் நான் கேட்டு வந்தேன். இருந்தாலும் பாட்டை நான் வர்றேன், நீதியும் தர்றேன், அதை சரியும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கான அடுத்த கட்ட வழிமுறையும் சொல்லிடுறேன், மாற்று வழியையும் சொல்லிடுறேன், பாதையும் காட்டிடுறேன். வாரத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். போதுமா? வாரத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தடைப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டேன். நீ இன்னும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் தடையா நிக்குதுறாங்கிறதையும் சொல்லி வந்துட்டேன். ஊருக்கும் உலகத்துக்கும் அள்ளி கொடுத்த சாம்பலுக்கும் பழுதில்லாமல் நீதி கொடுத்து வாழ்ந்து வந்த, இருந்தாலும் தூக்கி சுமந்த பிள்ளையா உன்னைய பல பேர்த்தோட சோட உனக்கு ஏறிச்சு. சும உன் குடும்ப சும மட்டும் இல்ல, உன் பரம்பரை சுமையும் இந்த தலையில அமர்ந்துச்சு. அதையே கட்டி மறிக்க சுமையும் வச்சு சுகத்தை அனுபவிக்கிற ஒருத்தன், சுமையை அனுபவிக்கிற ஒருத்தன் ஏன்னா தூக்கி சுமத்துறேன்னு சொன்னான். அப்படி இல்ல, நீதியோட வாழ்ற என் பிள்ளை என்னைக்கு நீதியோட வாழுவான். அவன் பரம்பரையும் குடும்பமும் நீதியோட இருக்கும். இருக்க வப்பேங்கிற உத்தரவுதான் இருக்கிறான். உன் ஆதி நிதியும் கொடுத்துட்டேன், உன் குடும்ப நிதியும் சொல்லிட்டேன், இதில் ஏற்பட்ட தடைகளையும் நான் உடைக்கிறேன்ட்டு என் குடும்பத்தோட ஒரு சரியா? பேச வச்சிடறேன், பேசுற தெய்வத்தை பேச வச்சிடறேன், ஆடுற தெய்வத்தை ஆட வச்சிடறேன், உன் படையில உனக்கே வாங்கி கொடுத்துட்றேன். நீ ஊருக்கும் உலகத்திலேயே உள்ள உன்னை அழகும் பார்த்துடுறேன். எக்காலமும் தலைமுறை மாறாம வாழையடி வாழையா அந்த உரிமை உனக்கே கொடுத்துறேன். போதுமா? அது வெற்றி கணி, நான் கொடுத்த கணி பத்திரமா வச்சுக்கிறேன். இது உன் பாதுகாப்பு. குடும்ப சகிதமா வா, நான் பேசிக்கிறேன். வாசலுக்கு ஒரு முறை சரியா? சீர்வாசம் சுத்தம் பண்ணி 21 ரூபா காணிக்கை எடுத்து போய் உன் வாசல்ல மண்டிட்டு கொடுத்துட்டு இப்ப கேட்ட பாரு என்கிட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு விடைய நீயே எனக்கு இந்த விடை தான் வேணும்னு கேட்டு மண்டிட்டு வாடா அப்படி நிலையில இருந்து நான் உத்தரவு கொடுப்பேன். போதுமா? மாற்றுப்பாதைய அங்கம் தொட்டு நான் உணர்த்துறேன். உன் நித்திரலை இன்னையில இருந்து நான் தட்டி எழுப்பி பேசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு ஆக்ரோஷமா வந்து இன்னைக்கு பாட்டேன் முன்னாடி அழகு பார்த்த காட்டி 10 மக்களுக்கு காட்டினியோ, அந்த நீதி நீ என்ன மறந்தாலும் நான் வந்துகிட்டே இருப்பேன். என் வாசல்ல உனக்கு நான் இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்கேன். என் நீதியை மாறி எவனும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை, நானும் கொடுக்க விட்டதில்லை. அப்படி நீதி நேர்மை நியாயம் என் பிள்ளைங்க பட்சத்துல இருக்கிற, என் பிள்ளைகிட்ட இருக்கும் பட்சத்துல நான் எந்த இடத்துலயும் சோட போக விட மாட்டேன். உழப்பு பொருளாதாரம் ஓட்டி கொடுத்துறேன்டாப்பா. கொஞ்சம் கையை கிடைக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் மாத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். உன் கடமைகளை சரிவர நிறைவேற்றி கொடுத்துட்றேன். அது பொழப்பா இருக்கட்டும், மாலை எடுத்து கொடுக்கறதா இருக்கும், கொடுத்ததுல சோட சோரம் போயிருக்கட்டும், எதா இருந்தாலும் மாத்தம் பண்ணி கொடுத்துட்றேன்.